dandruff ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நம்மளோட ஹேரை எவ்வளோக்கு எவ்வளோ க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நமக்கு dandruff வராமல் இருக்கும். dandruff உங்களுக்கு வந்துருச்சுன்னா அது வந்து உங்களோட ஹேர் ஃபாலை வந்து அதிகப்படுத்தும், அதே மாதிரி ஹேர் லாஸ் இன்க்ரீஸ் பண்ணும், அப்புறம் உங்களோட ஹேர் டென்சிட்டியை வந்து கம்மி பண்ணிடும். பிகாஸ் dandruff வந்து நம்மளோட ஸ்கேல்பில் வந்து படிஞ்சு இருக்கும், அது மூலமாக அழுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால் வந்து நமக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம், ஹேர் க்ரோத் ப்ராப்ளம் வந்து ரொம்பவே வந்து ஆகும்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் ப்ராப்ளம்லாம் இருக்கக்கூடாது, dandruff கிளியர் ஆகணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வீடியோவில் சொல்கிற நம்ம டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு dandruff விஷயம் இருக்காது, சீக்கிரமாக போயிடும். சரி வாங்க பார்ப்போம். உங்களுக்கு dandruff இருக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் வந்து மானிட்டர் பண்ணி உங்களோட ஹேர் க்ளீனாக மெயின்டைன் பண்ணணும். வாரத்துக்கு 3 to 4 நாள் வந்து நீங்கள் ஹேர் வாஷ் வந்து எடுத்துக்கணும். அதுவும் ப்ராப்பரான ஷாம்பு கண்டிஷனர் வச்சு உங்களோட ஹேர் வாஷ் பண்ணி முடிச்சிடணும். அதே மாதிரி ஒரு சில பேர் டெய்லியுமே ஆயில் அப்ளை பண்ணுவாங்க. dandruff இருக்கும்போது டெய்லியுமே நீங்கள் அப்ளை பண்ணவே கூடாது. நீங்கள் எப்படி ஆயில் அப்ளை பண்ணணும்னா குடிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து தெளிவாக ஷாம்பு வச்சு வாஷ் பண்ணிடுங்க. நீங்கள் வாரத்துக்கு 3 நாள் குளிக்கிறீங்க, மேக்ஸிமம் 4 days வந்து தலைக்கு குளிக்கிறீங்கன்னா அந்த டைமில் ப்ராப்பராக வந்து 1 நேரத்துக்கு முன்னாடி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் வச்சு வாஷ் பண்ணிடுங்க. ஸோ இப்படி ரெகுலராக பண்ணிகிட்டே வந்தால் ஹேர் வந்து க்ளீன் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஹேரில் வந்து ஓவராக ஆயில் டஸ்ட் இல்லாமல் வந்து அது ரிமூவ் ஆகிட்டே இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேல்பில் தான் வந்து dandruff-ஆக இருக்கட்டும், டஸ்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே ஸ்டோர் ஆகி இருக்கும். அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்கேல்ப் ஸ்க்ரப்பிங் வந்து பண்ணணும். ஸ்கேல்ப் ஸ்க்ரப்பிங்னா ஒன்றுமே கிடையாது, நம்மளோட ஃபேஸ் ஸ்கின் இருக்குல்ல அதை வந்து ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி டெட் செல்ஸை அண்ட் எக்ஸ்ப்ளோயிட் பண்ணுறோம்ல அதே ப்ராசஸ் தான் நம்ம ஸ்கேல்பில் பண்ண போகிறோம். ஸ்கேல்ப் இருக்கிற டஸ்ட் அண்ட் வந்து dandruff-ஐ ரிமூவ் பண்ணுறதுக்காக வந்து நம்ம ஸ்க்ரப்பிங் பண்ணுறோம். அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா mCaffeineல நேக்கட் அண்ட் ரா காஃபி ஸ்கேல்ப் ஸ்க்ரப். mCaffeine உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், அது ரொம்பவே ப்ரீமியமான அண்ட் நல்ல குட் ப்ராடக்ட் தயாரிக்கிற ஒரு பிராண்டுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் mCaffeine வந்து இந்தியாவில் எல்லாருனாலுமே விரும்பின பிலோவ்டு காஃபி பாடி ஸ்க்ரப் மேக்கர்ஸும் வந்து இவங்க தான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் கஃபைன் ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிற ஒரு கம்பெனின்னு சொல்லலாம். இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறது மூலமாக உங்கள் ஸ்கேல்பில் இருக்கிற எக்ஸஸ் ஆயிலுமே அதை ரிமூவ் பண்ணிடும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணி கொடுக்கும். மெயினாக dandruff-ஐ ஃபுல்லாகவே க்யூர் பண்ணுறதுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லலாம். சரி இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் கையில் வந்து தேவையான அளவு வந்து எடுத்துக்கோங்க. அவங்களே வந்து ஒரு ஸ்பூன் கொடுத்துருப்பாங்க, தேவையான அளவு எடுத்துட்டு அதை அப்படியே உங்கள் ஸ்கேல்பில் வந்து நல்லா வந்து சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணிகிட்டே வாங்க. உங்களோட ஹேரை வந்து ஒரு 4-5 பார்ட்டிகல்ஸாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே பொறுமையாக வந்து மசாஜ் பண்ணிகிட்டே வாங்க. சர்க்குலர் மோஷனில் நீங்கள் மசாஜ் பண்ணுற மூலமாக பிளட் சர்க்குலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால வந்து ஹேர் ஃபால்லாம் ரெடியூஸ் ஆகிட்டு ஹேர் க்ரோத்தை வந்து நல்லாவே ப்ரொமோட் பண்ணும். இதில் வந்து AHA இருக்கிறதுனால ப்ராப்பராக அண்ட் பர்ஃபெக்டாக வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி நம்மளோட ஸ்கேல்பை க்ளீனாக வச்சுக்கிறது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் ப்ராப்பரான எக்ஸ்ஃபோலியேட் நடந்ததுக்கப்புறம் இதை வந்து ஹேர் க்ரோத்தை சிமுலேட் பண்ணிவிட்டு ஹேர் க்ரோத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும், ஹேர் ஃபாலை வந்து ரெடியூஸ் பண்ணிடுன்னு வந்து சொல்லலாம். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 99% வந்து நம்மளோட dandruff-ஐ ரிமூவ் பண்ணிட்டு நேஷனல் அக்ரிடிட்டேஷன் ஆஃப் லெபார்டரி அப்படிங்கிற ஒரு இதிலிருந்தே வந்து சர்டிஃபைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை வந்து மேஜராக நம்மளோட ஹேர் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே வந்து ஒரு சொல்யூஷனாக இருக்குன்னு வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சல்பேட், பாரபன் இது மாதிரி ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல் கிடையாது. எல்லா ஹேர் டைப்புக்குமே இருந்து பர்ஃபெக்டாக செட் ஆகும். அண்ட் இது வந்து பீட்டா சர்டிஃபைடு அண்ட் ஒரு வீகன் ப்ராடக்ட் வந்து சொல்லலாம். இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது ஒரு நல்ல ப்ராடக்ட். நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், அதை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக வந்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹோம் ரெமெடி. நிறைய பேர்னால வந்து ப்ராடக்ட்லாம் அஃபோர்ட் பண்ண முடியாது, அவங்க வந்து இந்த ஹோம் ரெமெடி வந்து ட்ரை பண்ணலாம். இந்த ஹோம் ரெமெடிக்கு நமக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக் ஒயிட் வேணும், ஒரு முட்டையை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்டர் ஆயில் இல்லைன்னா வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் வந்து கேஸ்டர் ஆயில் வந்து யூஸ் பண்ணுங்கள், அதாவது விளக்கெண்ணெய் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நீம் லீஃப், முடிஞ்ச வரைக்குமே வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி, ரொம்பவே வந்து ஏஜ்டு நல்லா டீப்பாக இல்லாமல் லைட் கலர் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி நீம் லீவ்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெமன் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு ½ லெமன் வந்து நமக்கு தேவைப்படும். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா எக்கில் இருக்கிற ஒயிட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. நீங்கள் எல்லோ கூட போடலாம், பட் ஒயிட் மட்டும் எடுத்தாலே போதுமானதாக இருக்கும். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அப்படி இல்லைன்னா 1.5 ஸ்பூனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்டர் ஆயில் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த 5 நீம் லீஃபையும் போட்டுட்டு அண்ட் லெமனை வந்து புளிஞ்சதையுமே போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை உங்களோட ஸ்கேல்பில் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 20-30 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பு வச்சு வாஷ் பண்ணிடுங்க. ஸோ இது மாதிரி வாரத்தில் 2 நாள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஹேர் ஃபால் வந்து கம்மியாகும் அண்ட் dandruff வந்து சீக்கிரமாகவே வந்து ரிமூவ் ஆயிரும். அதே மாதிரி இதில் இருக்கிற ஆயில்ஸாக இருக்கட்டும், எக் ஒயிட்ஸாக இருக்கட்டும், நம்மளோட ஹேரை கண்டிஷன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஹேர் க்ரோத்தை வந்து சிமுலேட் பண்ணி நல்ல ஒரு ஹேர் க்ரோத் கிடைக்கிறதுக்குமே வந்து இந்த ஹோம் ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்
ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து டேண்ட்ரஃப்க்கு மட்டும் இல்லாமல் ஹேர் ஃபாலுக்கும் சரி, ஹேர் டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குமே வந்து இது ஒரு நல்ல ஹோம் ரெமெடி. இந்த ஹோம் ரெமெடி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வாரத்தில் 2 நாள் பண்ணால் போதும். 1 மந்த்தில் நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். அடுத்ததான் நம்ம பண்ண வேண்டியது, இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணி டேண்ட்ரஃப் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமே நம்மளோட ஹேரை ப்ராப்பராக கேர் பண்ண வேண்டியது ரொம்பவே முக்கியமான ஒன்று. அதுக்கு நீங்கள் ப்ராப்பரான ஃபுட்ஸ் எடுத்துக்கணும். தண்ணி வந்து கரெக்டாக குடிச்சிட்டே இருக்கணும். நீங்கள் தண்ணி குடிக்கிறதுக்காக ஒரு சில ஆப்ஸ் எல்லாமே வந்து ப்ளே ஸ்டோர்லையும் சரி, ஆப் ஸ்டோர்லையும் வந்து அவைலபிளாக இருக்கும். அதாவது இந்த டைம் தண்ணி குடிக்கணும் அதுவே வந்து இண்டிகேட் பண்ணிடும். உங்களோட பாடி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ தண்ணி குடிக்கணும் அது மாதிரி வந்து அது இண்டிகேட் பண்ணும். நீங்கள் வாட்டர் ரிமைண்டர் அப்படின்னு தேடி பாருங்க, நிறைய ஆப்ஸ் வரும். உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ அதை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. பாடியை ஹைட்ரேட்டாக வச்சுக்கோங்க. நீங்கள் ஹைட்ரேட்டாக வச்சிருந்தாலே வந்து ஸ்கின்னுக்கும் ரொம்பவே நல்லது. அண்ட் ஃபர்தராக வந்து உங்களுக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளமாக இருக்கட்டும், ஸ்கின் ப்ராப்ளமாக இருக்கட்டும், அது வராமல் இருக்கிறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். பாடியை வந்து ஹைட்ரேட்டாக வச்சுக்க வேண்டியது ரொம்பவே முக்கியமான ஒன்று. மேலே சொன்ன ப்ராசஸ் நீங்கள் பண்ணாலே போதும், கண்டிப்பாக உங்களோட டேண்ட்ரஃப் வந்து ஃபுல்லாகவே க்யூர் ஆகி ஒரு ஹெல்த்தியான ஹேர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஹேர் க்ரோத்துமே வந்து ஃபர்ஸ்ட்டை விட ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிருக்கிறது நீங்கள் விசிபிளாக வந்து பார்க்கலாம். ஒருவேளை வந்து இதெல்லாம் பண்ணியுமே உங்களுக்கு போகலை, எனக்கு ரொம்பவே டீப்பாக இருக்குன்னா நீங்கள் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ண வேண்டியது ரொம்பவே முக்கியமான ஒன்று. அவங்க வந்து கேட்டாகோன்சல் இருக்கிற மாதிரி ஷாம்புலாம் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. பட் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு உங்களுக்கு போகவே இல்லைன்னா வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ஹோம் ரெமடியாக இருக்கட்டும், அந்த ப்ராடக்டாக இருக்கட்டும், அது யூஸ் பண்ணாலே வந்து உங்களோட டேண்ட்ரஃப் வந்து பர்ஃபெக்டாக வந்து கிளியர் ஆயிரும். அண்ட் ஹெல்த்தியான ஹேருமே வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து இனிமேல் உங்களுக்காக வெயிட் பண்ணுது. நீங்கள் இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா சரண் லைஃப் ஸ்டைலோட ஐடி பேர் மறக்காம போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபோட்டோக்கான போசஸ் ஐடியாஸ், நிறைய ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கேன், ஃபேஷன் ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு அவுட்ஃபிட் ஐடியாஸ் இதெல்லாமே வந்து கிடைக்கும். இன்ஸ்டாகிராமில் அடிக்கடி Q&A எல்லாம் வைப்பேன். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் எங்க கூட இங்கேஜாக இருக்கிறதுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரண் லைஃப் ஸ்டைல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவை மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணீங்கன்னா வீடியோ இனிமேல் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகும். பர்சனலாக உங்களோட பிரதர் சரணுக்கு வந்து அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்ப்போம். Bye brothers.